அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறார். தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேங்க, அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறாங்க. வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டில் 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமே 1,62,000 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். சரி, வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம், நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிபிசிட், அதாவது வரக்கூடிய வருவாய், மாநில அரசு சொந்தமா டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசிபிள் டாக்ஸ், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் இன் எய்ட், இதெல்லாம் நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலிங்க ஐயா, அதாவது உட்கட்டமைப்புக்கே போகல. இந்த இரண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம். ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே 46,467 கோடி. அங்கேயே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல. நம்மளால சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம், பென்ஷன், வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே முடியல. இங்க நான் குஜராத்தை கம்பேர் பண்றேன். குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் வருமானம் இல்லாம குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே 19,965 கோடி ரூபாய். அதாவது 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாம குஜராத் 19,695 கோடி. நாம டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி ரூபாயை சேர்த்து அங்க மட்டுமே நமக்கு 46,467 கோடி ரூபாய் நட்டம். இப்ப இதற்கப்புறம் கடன் வாங்குறோம். இதை தாண்டி கடன் 1,62,096 கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன். சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. மொத்தமாக உள்கட்டமைப்பு, புதுசா ஒரு ரோடு போடணும், பில்டிங் போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும். அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது 57,231 கோடி. 57,231 கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம். குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது 95,472 கோடி. அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா, வீழ்ச்சி பாதையில போதான்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரை 95 கோடி ரூபாய், 95,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு, தமிழகத்தில் 57,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. ஆக மொத்தம் 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதுல 1,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாம திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு. அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள், வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்றது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,000 கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? அதனால எந்த அர்த்தத்துல அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல எங்க தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய பார்வை. தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயம், வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் 6 தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம். மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில போயிட்டு இருப்பாங்க.